23ാമത് ശ്ലോകം. വിലോക്യ അനുഗതാം സാധ്വീം പൃഥും വീരവരം പതിം തുഷ്ടുവുഹു വരദ ദേവൈഃ ദേവപത്ന്യഃ സഹസ്രശഃ. വിലോക്യാനുഗതാം സാധ്വീം പൃഥും വീരവരം പതിം തുഷ്ടുവുർവരദാ ദേവൈർദേവപത്ന്യഃ സഹസ്രശഃ. வீரவரம் பதி வீரர்களில சிரேஷ்டனான கணவராயிருக்கிற பிருதுவ அனுகதாம் பின்தொடர்ந்த சதியனுஷ்டிச்சு பின்தொடர்ந்த கணவரோடு ஜீவனுக்கு பின்னால தன்னோடு ஜீவனை கொண்டு செல்லற சாத்வீம் பதிவிரதையான அர்ச்சிச தேவைஹி தேவர்கள் வரதாக வரங்கள் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற தேவர்கள் தேவபத்னியாக தேவ பத்னிகளோடு கூடிட்டு சகஸ்ரஷா ஆயிரக்கணக்குக்கு தேவர்கள் விலோக்கியா அர்ச்சிசு செஞ்ச அந்த பதிவிரதா அனுஷ்டானத்தை பார்த்துட்டு துஷ்டூஹு அர்ச்சிசு தேவிய ஸ்துதிச்சா. 24வது ശ്ലോകം. കുർവത്യുഹു കുസുമ ആസാരം തസ്മിൻ മന്തരസാനുനി നദത്സു അമരതൂര്യേഷു ഗൃണന്തി സ്മ പരസ്പരം. കുർവത്യു കുസുമാസാരം തസ്മിൻ മന്തരസാനുനി നദത്സ്വമരതൂര്യേഷു ഗൃണന്തി സ്മ പരസ്പരം. ദേവസ്ത്രീകൾ പൃഥുപത്നിയോട് മാഹാത്മ്യത്തെ പരസ്പരം പാടി സ്തുതിച്ച. അമരതൂര്യേഷു தேவர்களோடு வாத்தியங்களோடு சத்தம். நதத்சு சத்தமா அங்க கேட்கறது. தஸ்மின் அந்த மந்தர சானுனி மந்தர பர்வதத்தோடு அடிவாரத்துல குசும ஆசாரம் புஷ்பவிருஷ்டி செய்யற தேவர்கள் பரஸ்பரம் அப்புறம் இப்புறம் கிருணந்திஸ்மா தேவியோடு மகாத்மியத்தை சொல்லி துதிச்சா. தேவர்கள் புஷ்பவிருஷ்டி பண்ணினா துதிச்சா. துந்துபி தொடங்கின எல்லாரும் வாத்தியகோஷங்களை முழக்கினா. கந்தர்வர்கள் பாட்டு பாடினா. அப்சர ஸ்திரீகள் நடனமாடினா. இப்படியாக அது மங்கள கோலாகலமாயிட்டு அந்த மந்தர பர்வத தாழ்வரையில பவிச்சுது. தேவ்யா ஊஜுஹு தேவஸ்திரீகள் இப்படி பாடி ஸ்துதிச்சா. 25வது ஸ்லோகத்திலேருந்து 28வது ஸ்லோகம் வரைக்கும் தேவஸ்திரீகளோடு ஸ்துதியாக்கும். அஹோ இயம் வதூஹு தன்யாஹ யா ச ஏனம் பூபுஜாம் பதிம் சர்வாத்மனா பதிம் பேஜே யஜ்ஞ ஈஷம் ஸ்ரீஹி வதூஹு இவ. அஹோ இயம் வதூர்தன்யா யா சைனம் பூபுஜாம் பதிம் சர்வாத்மனா பதிம் பேஜே யஜ்ஞேஷம் ஸ்ரீவதூரிவ. தேவஸ்திரீகள் சொன்னா. அஹோ இவளோடு இந்த
பிருதுவோடு மனைவியோடு அர்ச்சிசு அப்படிங்கிறவளோடு வாழ்க்கை அப்படிங்கிறது தன்யமாயிருக்கு. இவள் கணவரான பிருதுவ லக்ஷ்மி தேவி எப்படியாக்குமோ நாராயணனை சேவிக்கிறா, அதே மாதிரி சேவிக்கிறாளே. அஹோ, ஆச்சரியம்தான் இது. இயம் வதூஹு, இந்த பிருதுவோடு பத்னி இருக்காளே அர்ச்சிசு, இவளோடு வாழ்க்கை அப்படிங்கிறது தன்யாஹா, தன்யமாயிருக்கு, சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கையாயிருக்கு. யாஜ என்னவாக்கும் காரணம் அப்படின்னாக்கா, ஏனம் இந்த பூபுஜாம்பதி பூமியை பரிக்கிற ராஜாக்களோடெல்லாம் ராஜாவாக்கும் பிருது, அது மட்டும் இல்லை அர்ச்சிசோடு பதிம் கணவருமாக்குமே. அப்படி இருக்கிற பிருதுவ இவள் யஜ்ஞ ஈஷம் வதூஹு ஸ்ரீ இவ, யஜ்ஞங்களோடெல்லாம் கர்மங்களோடெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற ஸ்ரீ மகாவிஷ்ணுவோடு தர்மபத்னி லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவை எப்படி ஆக்குமோ பஜிக்கிறா, அதே மாதிரி அர்ச்சிசு அப்படிங்கிற பிருதுபத்னி சர்வாத்மனா பேஜே எல்லா தரத்திலையும் பஜிச்சாளே, சேவிச்சாளே. அதனாலேயே இவள் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலியாக்கும் அப்படின்னு தேவஸ்திரீகள் பரஸ்பரம் சொல்லிண்டா. 26வது ஸ்லோகம். ச ஏஷா நூனம் व्रजति ऊर्ध्वम् अनु वैन्यं पदिं सदी पश्यद अस्मान् अदीत्य अर्चिः दुर्विभाव्येन कर्मणा सैषानूनं व्रजत्यूर्ध्वमनुवैन्यं पदिं सति पश्यदास्मानदीत्यार्चे दुर्विभाव्येन कर्मणा. அர்ச்சிசு அவளோடு பாதிவிருத்திய மகாத்மியத்தால பிருதுவோடு கூடிட்டு நம்மளையெல்லாம் தாண்டிண்டு ஊர்துவலோகத்துக்கு தான் போயின்னு இருக்கா. பூமிக்கு மேலேயாக்குமே தேவலோகம் இருக்கு, அந்த தேவலோகத்துல நின்றுண்டாக்குமே தேவஸ்திரீகள் இதை பார்க்கறா. அதனால சொல்லறா, நம்மளையெல்லாம் தாண்டிண்டு தான் ஊர்துவலோகங்களுக்கு போறா. பிருதுவோடு ஜீவன் போறதுக்கு பின்னாலேயே அர்ச்சிசோடு ஜீவனும் இதா யாத்திரையாயின்றிருக்கு. கணவரை பின்தொடர்ந்து அந்த ஜீவன் இதா போயின்றிருக்கு. பஷ்யதா அவ பரஸ்பரம் சொல்லறா, நீங்கள் இதா பாருங்கோ பாருங்கோ அந்த அர்ச்சிசோடு ஜீவனோடு கதிய எல்லாரும் பாருங்கோம் அப்படின்னு அவ பரஸ்பரம் சொன்னா. ஊர்துவம் ரஜதி மேல மேல அர்ச்சிசோடு ஜீவன் இதா போயிண்டே இருக்கு பாருங்கோ. ஊர்துவலோகங்களுக்கு போறது. அஸ்மான் தேவலோகத்துல இருக்கிற நம்மளை அதீத்யா தாண்டிண்டு கடந்துண்டு மேல போறத பாருங்கோ. பூமிக்கு மேல இருக்கிற தேவலோகம், ஆனா வைகுண்டத்தை விட ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிற தேவலோகம். வைகுண்டலோகம்
பிரபஞ்சத்துக்கு உள்ளேயாக்கும் இருக்கு, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்காக்கும் அந்த பரபிரம்ம ஸ்தானத்துக்காக்கும் பிருதுவோடு ஜீவன் யாத்திரையாகிறது. மகானான பிருதுவோடு பத்னி பர்த்ரு சுசுரூஷையாலேயே ஊர்துவலோகங்களுக்கு போறத பாருங்கோ. இந்த ஊர்துவலோகம் வழியாதான் அந்த சிரேஷ்டமான லோகத்துக்கு போய் சேரறதுக்கு சாதிக்கும். நிறைய உலகங்களை கடந்து வேணும் அவளுக்கு போறதுக்கு. பிருதுவோடு ஜீவனோடு கூடயே ஊர்துவலோகங்களுக்கு அர்ச்சிஸோடு ஜீவன் போறத எல்லாரும் பாருங்கோ. ஊர்துவலோகங்கள் பலதும் கடந்தாக்கும் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம பதவியில எத்துறதுக்கு சாதிக்கும். மனுஷனோடு ஆயுள் ரொம்ப ரொம்ப கம்மியாக்கும். இருந்தா கூடியும் துர்விபாவியேன கர்மனா, நம்மளால சிந்தனை பண்ணி பார்க்கறதுக்கு கூடியும் சாதிக்காத கர்மங்களால பதிவிரதையான அந்த மனைவியோடு பிரவൃத்திகள் நன்னா அவள் செஞ்சுட்டு உத்தம மனைவியான அர்ச்சிஸ் கணவர் ശരീരത്തെ ഉപേക്ഷിച്ച് കണവരോട് ജീവൻ യാത്രയാനോണ് അവളും അവളോട് ശരീരത്തെ அந்த அக்னியிலே உபேட்சிச்சிட்டு கணவரோடு ஜீவனை பின்தொடர்ந்துதா போயின்னு இருக்கா. ഇതൊന്നും ചിന്തിக்கிறதுக்கு കൂടിയും സാധിക്കാത്ത കർമ്മങ്ങളാക്കും. ശരീരബോധം அப்படிங்கிறது ഇല്ലാത്ത അവസ്ഥയില് ഭർതൃസേവ ചെയ്യறதுக்கான ഒരു വാഹനം, ഒരു ഉപാധി மட்டுமாயிட்டு அர்ச்சிசு தேவி தன்னோட சரீரத்தை வச்சுட்டு இருந்தா. பர்த்ருசேவை செஞ்சதுக்கு அப்புறம் கணவரோட சரீரம் இனி இல்லை அப்படிங்கிற அவஸ்தையில சொந்தம் சரீரம் வேண்டான்னு வச்சா அர்ச்சிசு. அர்ச்சிசு தேவிக்கு ஜீவித லட்சியம் இருந்தது. அந்த லட்சியத்தை பூர்த்தியாக்கி சரீரத்தை வேண்டான்னு வச்சுட்டு சிந்தனை செய்யறதுக்கு சாதிக்காத கர்மங்களால ச ஏஷா சதி, அவள் இந்த அர்ச்சிசு தேவி பதிவிரதாரத்னமான அர்ச்சிசு வைன்யம் வேனபுத்திரன் பிருது அப்படின்னு பேரான பதிம் கணவரை அனு பின்தொடர்ந்து போனா நூனம் உறுதியாக்கும். இது அத்தியதிகமான பதிபக்தி இருக்கலை அப்படின்னா இதே மாதிரி அந்த ஜீவனுக்கு அவளோட ஜீவனுக்கு பர்த்தாவோட ஜீவனை பின்தொடர்றதுக்கு சாதிக்காது. அவளோட ஜென்ம லட்சியமாக்கும் அது கணவரை பின்தொடர்றது அப்படிங்கிறது. வாழ்ந்துட்டு இருந்தோன்னே இந்த சரீரம் இருக்கிற பிருதுவோடு கூடி வாழ்ந்தா. பிருது சரீரத்தை உபேட்சிச்சோன்னே தன்னோட சரீரத்தை உபேட்சிச்சு அந்த பிருதுவோடு ஜீவனோடு கூடி இதா யாத்திரையானா. നമ്മളാലൊന്നും ചിന്തന കൂടിയും പണി பார்க்காத സാഹചര്യങ്ങളാക്കും இங்கே நடந்துட்டு இருக்கு.